தமிழில். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோட்ஸ் கிடைக்கும் தமிழில். மற்றவங்களை இங்கிலீஷில் எழுதுகிறவங்களை கம்பேர் பண்ணும்போது, ஸோ குரல் எழுதும்போதோ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தமிழில் எழுதுறதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா பெயின் என்னென்னா பேப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்த சிக்கல். பேப்பர் மேனேஜ்மெண்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா சார் உங்களுடைய அனுபவத்தில் வந்து இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் பாஸ் பண்ணணும், மெயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும்? அந்த பேப்பரை வந்து எப்படி நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் கம்பேர் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறாங்க, எந்த மாதிரி அவங்க வந்து அந்த கொஸ்டினை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் என் பேர் பிரவீன்குமார். இப்போ நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் டிஎஸ்பி எடுத்துட்டேன். தமிழில் எப்படி வந்து குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கோர் ஏரியாக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் என்ன தமிழில் எழுதுகிறவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் எங்கேன்னு தெரியாது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய பயம் இருக்கும், எழுத முடியுமா, சர்வீஸ் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க கம்பேரிட்டிவ் இங்கிலீஷ் பண்ணும்போது. ஸோ வந்து அதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பயம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து அதனால் வந்து பண்ணிடலாம், சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நான் நல்லா எழுதிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தமிழில் எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் தாண்டி அதர் தேன் நீங்கள் ஒரு சில மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் படிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து பயப்படாமல் அட்லீஸ்ட் இங்கிலீஷில் படிக்கிறவங்க கூட உட்காந்து அதில் என்ன தான் கான்செப்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாச்சும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான அது போக என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷில் தமிழில் எழுதும்போது ஃபுல்லாகவே தமிழ் எழுதணும்னாலாம் அவசியம் இல்லை. போதுமான கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஃபுல் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து எழுதலாம். இப்போ நீங்கள் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் இருக்குது, இல்லை ஒரு சில டெர்மினாலஜிஸ் வருது. அந்த டெர்மினாலஜிஸ்லாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர்ஸ்னு இருக்குது. சடனாக எனக்கு வந்து அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தெரில, நிலை மின் வீல் பிரிவாக்கி அது தெரியலங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப தடுமாற தேவையில்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை எழுதலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அது மாதிரி எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த வேர்டை தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் எழுதுறதுல ரொம்ப தடுமாறுவீங்க அந்த கீ டெர்மினாலஜிஸ் எழுதுறதுக்கு. ஸோ அதனால் அது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டெர்மினாலஜிஸ் எழுதிருங்க. நீங்கள் இன்கேஸ் தமிழில் எழுதினா கூட ப்ராக்கெட் போட்டு அதை வந்து இங்கிலீஷ் நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதனால் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் தமிழில். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோட்ஸ் கிடைக்கும் தமிழில். மற்றவங்களை இங்கிலீஷில் எழுதுகிறவங்களை கம்பேர் பண்ணும்போது, ஸோ குரல் எழுதும்போதோ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தமிழில் எழுதுறதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா பெயின் என்னென்னா பேப்பர் மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்த சிக்கல். பேப்பர் மேனேஜ்மெண்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் அந்த வேர்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளிஃபைவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது அந்த மாதிரி பார்த்துங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப சிஸ்டமேட்டிக் அந்த மாதிரி எழுதாமல் ஒரு தமிழில் எழுத ட்ரை பண்ணாமல் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி என்ன பண்ணுறது அந்த மாதிரி யோசிங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நித்தி ஆயோக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவு அதில் இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், திங்க் டேங்க்கு, ஸோ பாட்டம் அப் அப்ரோச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெர்மினல் கீவேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவு தமிழில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி தமிழில் எழுதினாலுமே ப்ராக்கெட்டில் வந்து நான் இதை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி எழுதிருங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் பேப்பர் எவாலுவேஷன் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு தமிழில் டக்குன்னு வரும்போது அந்த வந்து கீழிருந்து மேல் நோக்கி அணுகுமுறையும் போது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு பாட்டம் அப்ரோச்சுன்னா ஓகே கரெக்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அதில். ஸோ அதனால் இந்த பாயிண்டெல்லாம் தான் நான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்த அளவு இன்கேஸ் வந்து இங்கிலீஷில் தான் மெட்டீரியல் அவைலபிளாக கிடைக்குது, நமக்கு ஈஸியாக நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரீட் பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த டாப்பிக்காக இருந்தாலும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சப்ஜெக்ட்லாம் தெரிஞ்சுதான். ஏர் பொல்யூஷன் இருக்குன்னா ஏர் பொல்யூஷன் நீங்கள் எதில் படித்தாலும் அதே ஏர் பொல்யூஷன் தான். ஹிந்து பேப்பரில் படித்தாலும் அதே தான், இதில் படித்தாலும் அதே தான். என்ன இங்கே வந்து மாசுபடுத்தின்னு இருக்கும், அங்கே பொல்யூட்டன்ட்டுன்னு இருக்கும். ஸோ ரெண்டும் கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் அதில் இருக்க கண்டென்ட் தான் உங்களுக்கு தேவை. ஏன்னா பேப்பர் படிக்கும்போதே சொல்லுவாங்க, இது வந்து இங்கிலீஷ் பேப்பரில் இருக்க கண்டென்ட் அப்படியே தமிழில் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கண்டென்ட் தான் தேவையை உங்களுக்கு வந்து அந்த வேர்டிங்ஸ் தேவை கிடையாது. ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் நீங்கள் அழகாக எழுதுங்க. தமிழில் வந்து இன்னுமே நல்லா அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு தமிழில் எழுதுகிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சார் உங்களுடைய அனுபவத்தில் வந்து இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் பாஸ் பண்ணணும்,
பண்ணணும், மெயின்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும்? ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அதுவும் தமிழ்லேயே எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் பண்ண ஸ்ட்ரகிள்ஸில் இருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினான அந்த ஒரு ஃபியர் அப்ரோச்சை கேன்சல் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஒன்று வந்து எந்த மெட்டீரியலில் கிடைச்சாலும் சரி, இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, அதை வாங்கி படிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. ப்ளஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் வந்து இங்கிலீஷில் கிடைச்சாலும் சரி, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டை நீங்கள் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுத பார்க்கணும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து சாலிடாக ஒரு 1.5 டைம்ஸ் வந்து நீங்கள் அதிக எஃபோர்ட் போடணும். இங்கிலீஷில் எழுதுகிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிக எஃபோர்ட் போடணும். ஏன்னா உங்களோட அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் வந்து அதிகமாக வளைச்சி எழுதுறதுனால கை வந்து பெயின் கூட ஆகும். 4th பேப்பர் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து நீங்கள் முன்னேருந்தே ப்ராக்டிஸ் கொடுக்கணும். மெயின் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். அந்த பேப்பரை வந்து எப்படி நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் கம்பேர் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறாங்க, எந்த மாதிரி அவங்க வந்து அந்த கொஸ்டினை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் பேராகிராஃபிக் அப்ரோச்சில் தான் எழுதுவேன். ஃபுல்லாக ஸ்கூலிங் மெத்தடில் நான் எப்படி படிச்சேன்னா எந்த பாயிண்ட்டே எனக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் தெரிஞ்ச பாயிண்ட்டை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எழுத முடியும் அப்படின்றத பாருங்கள். ஒரு 16 பாயிண்ட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆனால் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும்போது 10 மார்க்கில் கேட்டுருவாங்க. அதாவது இப்போ ஈவன் நாங்கள் சர்வீஸ் போன எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கொஷினே கிடையாது. இது வந்து ஒரு 100 மார்க்குக்கு எழுதணுன்னா கூட நம்மளால் எழுத முடியும். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு கொஷினை 10 மார்க்கில் அதுவும் 1.5 பேஜில் நீங்கள் காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக எல்லா ஈவெண்ட்டையுமே காட்டணும். எல்லாத்துலேயுமே சிங்கிள் லைனில் எழுதி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச்சில் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடிக்க முடியும். ஸோ அதனால் எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி எழுதுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தமிழில் எழுதினாலும் சரி, இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, அந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்குறாங்க அதை வந்து கான்செப்ட் வைஸில் எந்த தப்புமே கொஞ்சம் அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து சேச்சுரேஷன் ஆகி நின்றக்கூடாது அந்த இடத்துல. ஸோ இங்கிலீஷில் மெட்டீரியல் கிடைச்சாலும் அதை நீங்கள் படிச்சுக்கலாம், ஒரு வாட்டி படிங்க. இல்லை சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அது ரிலேட்டடான கான்செப்ட் ரிலேட்டடான எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் தேடினீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. அந்த டாப்பிக்கை அப்படியே பியூராக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இப்போ ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி நடக்குது, குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி நடக்குது அப்படின்ற பக்கத்தில் நீங்கள் அதை யூடியூப்பில் போட்டிங்கன்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த கீ டேர்ம்ஸ் வேர்டோட நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். என்டாங்கிள்மெண்ட்னா என்னன்றது அது தமிழில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்டாங்கிள்மெண்ட்னு இங்கிலீஷில் எழுதிட்டு உங்களுக்கு புரிஞ்சதை தமிழில் எழுதுங்க. சூப்பர் பொசிஷன்னா என்னன்னு தெரியுது. ஸோ இது மாதிரி ஒரு சில வேர்ட்ஸை சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கும்போது ரொம்ப சிவியராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பிக் டேட்டானா என்னென்னா உங்களுக்கு தெரியல, பெரிய டேர்ம் மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் கிடையாது, டேட்டா ப்ராசஸிங் தான். பெரிய லெவலில் இருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அந்த டேட்டானா என்ன, தரவு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் படிச்சுட்டு அதை அப்படியே தமிழில் நீங்கள் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றப்போ ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ப்ளஸ் டெஸ்ட்டு ரொம்ப மஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.